ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் வச்சு செம்மையாக ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது எப்படின்னு செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு கத்திரிக்காவை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண கத்திரிக்காவை அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை 15 பல்லு பூண்டு நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பூண்டு வதங்கின உடனே வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 வெங்காயமும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 தக்காளி சின்னதாக இருக்கிறதே நான் எடுத்திருக்கேன், அதுவும் நல்லா பொடிசாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிட்டு உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், ஆச்சி மிளகாத்தூளை இதில் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் புளி நான் கொஞ்சம் கரைச்சிருக்கேன், அந்த புளியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை அதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு வெல்லமும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு கத்திரிக்காய் தொக்கு ரெடி. ஸ்வீட்டாக இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.